நம்ம வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொழுமிச்சம்பழம் மரம் இருக்குங்க. சரி மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொழுமிச்சம்பழம் சாதம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போய் பழம் பறிச்சுட்டு வந்தோம். நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 மந்த் இல்ல 8 மந்த் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல இந்த சாதம் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இது என்ன சிஸ்டர் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேங்க. இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு வெரைட்டில வந்து ஒரு வெரைட்டிங்க. இது இந்த பழம் வந்துட்டு இது வந்து லைட்டா பழுக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு மாதிரிங்க. ஒரு பழம் பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்கும், ஒரு சில பழம் வந்து கொஞ்சம் வந்து இனிப்பாவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டும் சாப்பிடுவோம். இது வந்து ரைஸ் செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது கிடைச்சது அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆஸ் யூசுவல் எப்பயும் லெமன் சாப்பாடு எப்படி செய்வோமோ அதே மெத்தட்ல தாங்க. இது வந்து ஜூஸ் தனியாவும் சீட்ஸ் தனியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். நமக்கு சாதம் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 3 பழம் அளவுக்கு எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நாங்கள் வந்து சாப்பிடாதனால ஸ்கிப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னாலும் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுட்டுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நம்ம லெமன்ஸ் வந்து புளிஞ்சு விட்டோம்னா உடனே வந்துட்டு அந்த ஹீட்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த கொழுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு சாப்பாடு வந்து சுடு சாப்பாடு போட்டு கிளறணும்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணாதவங்க உங்க சந்தையிலையோ இல்லை மார்க்கெட்லயோ எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து ஹர்ஷத்துக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொழுமிச்சம்பழம் சாப்பாடு தாங்க செஞ்சு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாரு.